யோகா டீச்சரே, நம்ம எத்தனை நாள் தான் இந்த சாக்கடை தண்ணி பக்கத்திலேயே மீட் பண்றது? எப்படியாட்டும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிடணும். கல்யாணம் கல்யாணம் பண்ணணும். அதுக்கு முந்தி எங்க அப்பாவை நீ பார்க்கணும். சொல்லு, எப்போ உங்க அப்பாட்ட வந்து நான் பொண்ணு கேட்கணும் சொல்லு. எங்க அப்பா ரொம்ப கோவக்காரரு. நீ கவனமா கவனமா பேசணும். நான் பேசுற பேச்சில் மயங்கி உங்க அப்பா கண்டிப்பா பொண்ணு கொடுப்பாரு பாரு. உனக்கு மண்டையில முடியல. நீ ஒரு சொட்ட ராஜா. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? அப்பாவை பார்க்க வரும்போது விக்கு வச்சுட்டு வா. அப்பந்தான் அப்பாவை சமாளிக்க முடியும். நான் உள்ளூர்காரன், எனக்கு முடியலாதது எல்லாத்துக்குமே தெரியும். நான் அப்புறம் எப்படி பிக் வச்சுட்டு வர முடியும்? சொல்றத மட்டும் பண்ணு. தேவையில்லாம பேசாத. சரி, அப்ப நான் நாளைக்கு உங்க அப்பாட்ட வந்து பொண்ணு கேட்க இப்ப நான் போயிட்டு வரேன். சரியா? நாளைக்கு மத்தியானம் ஒரு 2 மணி போல வரேன். ஓகே ஓகே ஓகே. சீக்கிரமா போய் ஒரு பிக் வைக்கிற வழியை பார்க்கணும். இதுக்கு இப்படி ஓடுதான் மெண்டல் பையன். இவன் மெண்டல் பையன். வெத்தலை போடணும் போல இருக்கு. வெத்தலை வாங்கிட்டு வாயம்ல பச்சையப்பா. டாக்டர் ஒன்றும் அதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. பேசாம இரு. நீயே இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்க. வெத்தலை கித்தலை போட்டு கிடக்காத. வெத்தலை எவ்வளவு பெரிய மருந்து தெரியுமா? தினமும் வெத்தலை போட்டாலே பாதி நோய் கிட்டக்க வராது. வெத்தலை கூட வாங்கி தர மாட்டேக்கான் இவம்லாம் ஒரு மனுஷனா? சுவாகேஸ்வரி, வெத்தலை வாங்கிட்டு வாட்டி. பாய மூடு கலவி, பேசாம உட்காந்து ஏறி. இது ஒரு எடுத்தது. எப்ப பார்த்தாலும் திமுறா பேசும். ஐயா உள்ள வரலாமா? யார் இது கோட் ஷூட் போட்டு தம்பி? பாப்பா வந்து விட்டான். என் அழகன் வந்து விட்டான். அழகான மண்டையில விக்கு வச்சிருக்கான். பார்க்கறதுக்கு சூப்பராகி இருக்கான். ஏதோ இலவசமாக கொடுத்துருக்காவ போலயே. கொடுப்பா கொடுப்பா கொடுப்பா. சும்மா இருமா, என்னன்னு தெரியாம. என்னப்பா தம்பி, யாரு? ஐயா நாதாயா, நம்ம ஊர்ல தண்ணி கிணறு போடுவோம்ல, பால் பாண்டி. இந்த பால் பாண்டி ஆளு அடையாளமே தெரியல. மண்டியில நிறைய முடியெல்லாம் வளர்ந்துட்டு போல. நேத்து தானே பார்த்தேன், முடி இவ்வளவு முடி இருந்த மாதிரி தெரியலையா? இல்லையா, இது முடி மாதிரி வச்சிருக்கேன், முடி கிடையாது, விக்கு. ஓ அப்படியா? என்ன விஷயம்ப்பா? ஐயா நானும் உங்க பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கோம். அதான் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி பொண்ணு கேட்க வந்திருக்கேன். யோகேஸ்வரி, எதுக்கு இப்படி கத்துதே? அம்மா, என் காது போயிட்ட. எதுக்கு கத்துத அப்பா? என்ன இது? காதல் கத்திரிக்காய் கொத்தமல்லின்னு. பால் பாண்டிய நான் லவ் பண்றேன். எனக்கு அவனை கல்யாணம் கட்டி வைங்க. பெத்த அப்பா பொண்டாட்டி இல்லாம பல வருஷமா கஷ்டப்படுறானே, அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உனக்கு ஒரு எண்ணம் இல்ல? உனக்கு கல்யாணம் கேக்குதா? பச்சையப்பா, மெண்டல் கணக்கா பேசாத. மாப்பிள்ளை நல்லவனான விசாரிச்சு கூடு. உனக்கு தேவையா காலம் போன காலத்திலே? மெண்டல் மாறி அழாத. அவன்கிட்ட ஒழுங்கா பேசு. உங்க அப்பா அம்மா எல்லாம் வரலையா? ஐயா உள்ளூர்காரன், என்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு அப்பா அம்மா கிடையாது. நான் எங்க பாட்டிகிட்ட தான் வளர்ந்தேன். அவங்களுக்கு போன வருஷம் தான் செத்து போனாங்க. நான் வந்து படிப்புக்கு அவ்வளவா இல்லாட்டாலும் எனக்கு வந்து சொந்த தொழில் இருக்கு. தண்ணி கேன் போடுவேன், எல்லா வேலையும் நான் பார்ப்பேன். என்னால் மாதம் ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். உங்கள் பொண்ணை நல்லபடியாக வச்சு பார்த்துக்கிடுவேன். எதுவுமே இல்லாத ஒரு அனாதை பையனுக்கு என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா அதுக்கு 2 நிபந்தனை இருக்கு. ஏய் தகப்பா, என்ன நிபந்தனை சொல்லு. நம்பர் 1, என் பொண்ணுக்கு நீ 20 பொன் நகை போட்டு தான் அவளை நீ கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போகணும். நம்பர் 2, ரொம்ப வருஷமா கல்யாணமே ஆகாம இருக்கிற எனக்கு ஒரு வயசான பொண்ணு, அதாவது என்னுடைய வயசு 50 வயசுல ஒரு பொண்ணு எனக்கு நீ பார்க்கணும். அது எனக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும். 50 வயசு அது பொண்ணு கிடையாது, ஆன்டி. ஆமா, இந்த அங்கிளுக்கு ஒரு ஆன்டி வேணும். கடைசி காலத்துல எனக்கு ஒரு ஆன்டி வேணும். சரி, என்ன ஆன்டி பைத்தியமா இருப்போம் போலயே. ஐயா 20 பொண்ணு நகை கூட என் இடத்தினாலும் வித்துனாலும் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். ஆனா நீங்க கேட்குற ஆன்டி என்னால தர முடியாது ஐயா. அப்போ இந்த தட்டை எடுத்துட்டு வெளியே போ. பச்சையப்பா, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? நீ சும்மா இருமா. உனக்கு தான் தோணுச்சு எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. எவ்வளவு வருஷமா நான் கல்யாணம் ஆகாம இருக்கேன் தெரியுமா? ஏய் தகப்பா தகப்பா தகப்பா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா?
நான் பால் பாண்டியை தான் கல்யாணம் பண்ணுவேன், அதை யாராலும் தடுக்க முடியாது. போ, 2 நிபந்தனையும் நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறமா வா. இந்த கிழட்டு பயிலுக்கு நான் எங்க போய் பொண்ணு தேடுவேன்? நல்ல குடும்பம், இவன்லாம் ஒரு ஆளு. கல்யாண கல்யாண கனவு இன்னுள்ளே நெஞ்சினிலே ஊஞ்சலே. இன்னைக்கு இந்த ஆளைக்குள்ள போறேன். ஓ ஹா ஓ ஹா, அப்படித்தான் அடிச்சு கொள்ளு அவனை. கல்யாணம் வேணாம கல்யாணம். ஒழுங்கா இருந்துக்கோ தகப்பா, இல்லைன்னா உன்னை கொன்றுவேன். இவ யோகா டீச்சரா கராத்தி டீச்சரானே தெரியல. என்னை விட்டு ஏமாத்திட்டு போயிட்டானே ஏமாவன். மீன் மீனோய். எம்மா சும்மா மீன் மீன் கத்திக்கிட்டு இருக்காத, இருந்த நல்ல வீட்டை விட்டுட்டு இங்க கொண்டு வந்து திருப்பியும் வச்சுட்ட. இது உங்க அப்பா விட்டுட்டு போன வீடு, அவருடைய நினைவாலயம். மீன் மீனோய். 4 ஓலையில கட்டின வீடை வச்சுட்டு போயிட்டாரு. நினைவாலயமா? வெயில் அதிகமா கபகபன்னு பிடிச்சதுன்னா அம்பிட்டு எரிஞ்சு போயிரும். ஏன் மவன் மாறி இப்படி கல்யாணம் முடிச்சுட்டு என்னை அனாதையா விட்டுட்டு போயிட்டானே? எல்லாம் அந்த ரேக்காவாலதான். எல்லாம் ஒன்னாலதான். நீ மட்டும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன்னா இப்படிலாம் நடந்திருக்காது. நம்ம எல்லாருமே நல்ல ஒரு பெரிய வீட்டுல சந்தோஷமா இருந்திருக்கலாம். எரிச்சலா இருக்கு எனக்கு. அத்தோய் 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 மூத்தத்தோய். வெளிய போடி. ஏன் இங்க வந்த? ரேகாவுக்கு மாறிக்கும் நீங்க தானே அடைக்கலம் கொடுத்துருக்கீங்க. ஆமா, அவங்க எங்க வீட்ல தான் இருக்காங்க, அதுக்கு இப்ப என்ன? வீட்டு இருளாயி பெரிய காலேஜ் போவோம். ஏன் இன்னைக்கு நேரம் ஆயிட்டு? சூரியத்தா, இன்னைக்கு கொஞ்சம் வேலை ஆயிட்டு பத்திடுங்க, அதனால தான் நேரம் ஆயிட்டு. சூரியத்தா, இன்னைக்கு நான் காலேஜ் வரல, எனக்கு கொஞ்சம் மண்டை வலியா இருக்கு, நீங்க போயிட்டு வந்துருங்களே. முதலே சொல்லக்கூடாதாட்டி? முதலே சொல்லியிருந்தேன்னா நான் கிளம்பியிருப்போம்ல. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? ஏல சோரியா, இவகிட்ட பேசிட்டு தான் இருக்கியா? நாங்க தினமும் பேசிட்டு தான் இருக்கோம், அதுல என்ன சந்தேகம் மூக்கத்தோய்? ஐயோ ஐயோ ஐயோ, 2 மவனை பெத்தேன், 2 பேரும் துரோக பயலுவ. மூத்தவன் ஏமாத்தி புட்டான், இப்ப இவன் என்ன ஏமாத்திக்கிட்டே இருக்கானே. மீன் மீனோய். மூக்கத்தோய், எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு மீன் கூட விற்க போகாம இப்படியே இருங்க, நாங்க கிளம்புதோம். சொரியத்தா, வாங்க நம்ம போற வழியில ஒரு சூஸ் குடிச்சிட்டு நான் வீட்டுக்கு போறேன், நீங்க காலேஜுக்கு போயிருங்க. சரி இருளாயி, ஸ்கேட்டிங் போர்டில் யாரு சேர்ந்து போவோம். சரி சரி. ஐயோ, என் பிள்ளைகள் 2 என்னை ஏமாத்துதுவளே. மீன் மீனோய். என்னப்பா 2 பேரும் ஆபீஸ் கிளம்பியாச்சா? ரேக்கா, முகத்துல என்ன எப்பவுமே ஒரு சோகம்? அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம மனதில் இருந்தால் அப்படித்தான் இருக்கா. அவங்க அம்மா அவளை பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாவ. வர வர நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சுன்னே தெரியல. எல்லா அம்மா அப்பாவும் முட்டாள்தனமாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்க அம்மா வெறி பிடிச்சி உன்ட்ட பேசாம தெரியுது, இவங்க அம்மாவும் இப்படி பண்ணுது. இவங்க தானே முதலே கல்யாணம்லாம் பேசி வச்சாவோ, ஏன் தான் அப்படி இருக்கா அவ்வளோ தெரில. நல்லா நடக்கிற ரிசப்ஷனையும் நிறுத்தியாச்சு. இல்லைக்கா, எங்களுக்கு எதுவும் வேண்டாம், ஒன்றுமே வைக்க வேண்டாம். எங்கள் அம்மா குணமாய் நல்லானாலும் எனக்கு போதும். ஆமா ஈஸ்வரியத்தை, இனிமே ரிசப்ஷன் வச்சா என்ன வைக்கலனா என்ன போட்டும். அடுத்தவளுக்காகவே வாழ்ந்துக்கிட்டே இருந்தனா நம்ம சந்தோஷம் எல்லாமே வீணா செத்து போய்கிட்டு தான் இருக்கும். இதை சொன்னா யாரு கேட்காவ? என்ன எல்லாரும் எப்படி இருக்கிய? எட்டிர்லை காலேஜ் பிள்ளையா? மணி 10 ஆயிட்டு. எம்மோய், தொண்டை வலிக்க நான் இன்னைக்கு போல. மாரியத்தா, உங்க அம்மாவை தான் பார்த்துட்டு வரேன். உங்க அம்மா என்ன கோவப்படுதாவ தெரியுமா? எந்த நேரமும் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்காவ. இப்போதைக்கு அந்த பக்கம் போயிடாதீங்க, மீன் கூட கொண்டு அடி வெளுத்து விடுவாவ. நான்லாம் போக மாட்டேன், அது ஒரு லூசு. சூரியத்தான பார்த்துட்டு வரேன். சூரியத்தா இப்பதான் காலேஜுக்கு போறாரு, எனக்கு இன்னைக்கு காலேஜுக்கு போக முடியல, தொண்டை வலி, அதெல்லாம் நான் வந்துட்டேன். தொண்டை வலி குடிதான் ஜூஸ் குடிப்பியோ? பெசாட்டிக்கு மாத்திரையை போட்டு உள்ள போய் உறங்கு, ஏசி கீசியை போட்டுறாத. சரி, நாங்க வேலைக்கு கிளம்புறோம் ஈஸ்வரி அக்கா. பாதி போயிட்டு வாங்கம்மா. சாயந்தரம் உங்களுக்கு இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு வைக்கணும், நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நல்லா எங்கேட்டு படத்துக்கிடத்துக்கு போயிட்டாங்கம்மா. அடுத்த வாரம் ஒரு படம் வருதுல, ரஜினி படம், அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து போவோமா? அதுக்கு முந்தி ஒரு கார் எடுக்கணும். 5 பேர் உட்கார்ற கார் வேண்டாம், 7 பேர் உட்கார்ற கார் வாங்க, அப்பதான் நான் பென்சிடல படுத்துக்கிட்டே வருவேன். 7 பேர் உட்கார்ற கார் விலை கூட வருமே. சரி, இப்போதைக்கு ஒரு 3 லட்சத்தை கட்டி போட்டு மிச்ச பணத்தை டியூல போட்டு கட்டிடுவோம். இப்ப மாறி உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? நான் நல்ல ஓட்டுவேன் ஈஸ்வரியத்தை, கார் வாங்குங்க சீக்கிரம். அப்ப நாளைக்கு ஒரு நல்ல கார் ஷோரூமா போய் ஒரு கார் எடுத்துட்டு வந்துருவோம்னு. ரஜினி படம் வருது பார்த்தீங்களா? சும்மா நம்ம ஆட்டோல கிட்டலாம் போக முடியாது, கார்ல போனதான் கெத்தா இருக்கும். அதுக்கு முந்தி ஒரு கார் வாங்கணும்.
சரி சுரிதா ஆபீஸுக்கு நேரம் ஆயிட்டு போயிட்டாரு. ஆ சரிப்பா. இல்லை, நம்ம குடும்ப ஜோசியர் நம்பரை அம்மா தொலைச்சிட்டேன் பத்துக்க. ஐஃபோன் மாத்திரம் பத்தியா அதில் போயிட்டு போன் போன்ல குடும்ப ஜோசியர் நம்பர் இருந்தா எடுத்து கொடுமா. கார் என்ன கலர் வாங்கினா நல்லதுன்னு கேட்கணும். ஏம்பா எனக்கு ரெட் கலர் தான் வேணும். ரெட் கலர்னா என்னது டீ? சிவப்பு கலரு. அது ஜோசியர் என்ன சொல்லுதாரோ அந்த இப்படிதான் நம்ம பண்ண முடியும். சரி உனக்கு கார் வேணும்ல, அம்மா சொல்றத கேளு. போ, நம்ம பின் ரூம் இருக்கு பத்தியா, அங்க ஒரு மூட்டை ரூபா இருக்கும். அம்புட்டி எண்ணி எவ்வளவுன்னு எழுதி வைமா. ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோ. 10 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டுன்னு பிரிச்சு ரப்பர் பேண்ட் போட்டு வைமா. அப்பதான் அம்மைக்கு காருக்கு கொடுக்கும்போது ஈஸியா இருக்கும். மூட்டையா கொண்டு போய் கொட்டனா ஏசி விடுவானுவ. ஒரு நாள் லீவ் போட்டுறக்கூடாது. சில்லறை என்ன போட்டு பாடா படுத்துற மாதிரி இருச்சலா இருக்கு. அப்படி பேசக்கூடாதுமா. நமக்கு சோறு போடுற தொழில் பத்தியா, பிச்சை எடுக்கிறது. போ போய் சில்லறை என்ன. சரிம்மா. சீக்கிரம் ஒரு கார் ஒன்று எடுத்து போடணும். வீடு இருக்கு, கார் ஒன்று இருந்தால் நமக்கு நிறைவா இருக்கும். இது சன்சனி துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டியாட்டி? ஏம்மா உன் துணியெல்லாம் மடித்து உன் கக்கஸ் வரைக்கும் கழுவி விட்டாச்சம்மா. கொஞ்ச நேரம் புழு புழுன்னு இல்லாமல் இரி. சரி அப்போ வாரி நம்ம 2 கொஞ்ச நேரம் சேர்ந்து நாடகம் பார்ப்போம். ஏம்மா எனக்கு இந்த நாடகம்லாம் பார்க்க பிடிக்காது. ஏதாட்டி சினிமா போட்டால் கூட பார்ப்பேன். இந்த நாடகம் வெறும் மண்டை குடைச்சலாக இருக்கும். ஒவ்வொருத்தர் குடும்பத்தையா கெடுக்கிற கதையா அதனை போடுமா. நான் வரலப்பா பார்க்க. சரி நான் 2 நாடகம் பார்த்துட்டு ஒரு மணி நேரம் உறங்கிட்டு வரேன். நீயும் வந்து உறங்கு. எனக்கெல்லாம் பகலில் உறக்கம் வராது. ஏம்மா இன்னைக்கு சனிக்கிழமை லீவ் இல்லாமா, அதெல்லாம் அங்கே கம்ப்யூட்டர் கிளாஸ் சீக்கிரமாகவே போகிறோம். இன்னும் மத்தியானமே போறிய? சரி அப்போ சாயந்தரத்துக்குள்ளே வந்துருங்கண்ணே டீ. சரிம்மா. குண்டக்கா, நானும் இந்த பிள்ளைகள கூட போகிறேனே. இவளுக்கு துணைக்கு போன மாதிரி இருக்கு, எனக்கு பொழுது போன மாதிரி இருக்கும்ல. இட்டி எவ்வளோ கூப்பிட்டு போறீங்களா? ஆஹா, அவங்களெல்லாம் உள்ள விட மாட்டாங்க. உள்ளெல்லாம் ஒன்றும் நான் வரல, நான் வெளியே இருக்கேன். அப்படி எதுக்கு வந்து இருக்கணும்? இங்கேயே இருங்க. சும்மா வருவா அவங்க கூட துணைக்கு. 2 பேரும் சின்ன பிள்ளைகளா இருக்கீங்கல்ல, அவ கொஞ்சம் பெரிய ஆள் தானே, வரட்டும். நடகட்டி கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு. இந்த தொப்பிக்காரி ஏன்னா வீட்டுக்கு வந்தானே இருக்கு. ஓடகட்டி ஓடுங்க. சான்ஸ்ரணி பிள்ளைல நல்லா பொறுப்பா பார்த்துக்கிட்டதா, என்னை விட ரொம்ப கண்டிப்புக்காரியா இருப்பா போலுக்கு. நாம கொஞ்ச நேரம் மெத்தில போய் மல்லாக்க படுத்து கிடப்போம். இங்க பாருங்க, இதான் எங்க கம்ப்யூட்டர் கிளாஸ். நீங்க இந்த வெளியே குத்த வச்சு உட்காந்துருங்க, நாங்க போய் படிச்சுட்டு வரோம். உள்ள கம்ப்யூட்டர் கிளாஸ் தான் இருக்கா, இல்லை வேற எதுவும் பப் இருக்கா? நான் பார்க்கணாண்டி. சி, இந்த பொம்பளையோட பெரிய ரோதனையா போச்சு. என்ன வரத்துக்கு வருது? ஏடி பொம்பளை கிம்பளைங்க அதுக்கிட்டே நானும் உங்களை மாதிரி வாழைய பிள்ளை. வாலிவு பிள்ளை. எனக்கு இப்பதான் 17 முடிய போகுது. ஆனா உங்களுக்கு 30 வயசுன்னு கேள்விப்பட்டேன். ஏடி இன்னும் 6 மாசம் கழிச்சு தாண்டி 30 பிறக்கும் மோதேவி. உள்ளெல்லாம் வராதுங்க, எங்க சார் திட்டுவாரு. நான் உள்ள வந்து எப்படி இருக்குன்னு பாப்பேன். சரி வாங்க. நல்ல ஆளை கொண்டு அம்மா வீட்டில் வச்சிருக்கா பாரு, சரியான மண்டவலி பிடிச்சது. போதுமா? இதான் என் கம்ப்யூட்டர் கிளாஸு, வெளியே போங்க. என்ன சோனியா இவ்வளோ நேரம் ஆயிட்டு? சாரி சீனியர், இந்த நிற்காங்களா இவங்க எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற அக்கா. இவங்களும் கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு வரணும் ஒரே இடம். வேலை பார்க்குறவங்களாம் இதுக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் கூட்டு வர? இல்லை, அவங்களுக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசையா, அதான் வந்திருக்காங்க. சரி நீங்கள் வெளியே போங்கக்கா. இந்த பையன் யாரு? நீ அடிக்கடி வாட்ஸ்அப்ல எடுத்து பார்த்துட்டு இருப்பல, வயசாளு பூசாலும்பியாவனா? என்ன சோனியா, ஏன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பியா? ஐயோ இல்லை சீனியர், அவங்க தெரியாமல் உளறிட்டு இருக்காங்க. நம்ம கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு ஒரு குரூப் இருக்குல்ல, அது சார் போடுற ஃபோட்டோவை பார்த்துட்டு இருப்பேன். இக்க நீங்கள் கிளம்புறீங்களா இல்லையா? இங்க பாரு சுவானியா சோத்து முட்டை, இந்த பைய கூடலாம் ரொம்ப பேசிக்கிட்டதுன்னா உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துரும் பார்த்துக்க. அவன் மூலியும் மோரையும் எனக்கு பிடிக்கல. கம்ப்யூட்டர் கிளாஸ் போனோமா, படிச்சோமா, சர்டிஃபிகேட்டை வாங்கினோமான்னு இருக்கணும். ஏதாவது ஊடகத்தில் நடந்தது அக்காளுக்கு தங்கச்சிக்கு கண்ணு மொழியை பிடிக்க தின்னுபிடுவேன். நீ ஒன்றும் எனக்கு அக்காவும் கிடையாது, நான் ஒன்றும் உனக்கு தங்கச்சி கிடையாது, நீ ஒன்றும் எனக்கு சொந்தக்காரியும் கிடையாது. வெளியே ஓடு. இங்கே வந்து அசிங்கமாக கத்திக்கிட்டு இருக்க ஆளு மூஞ்சியும் பாரு. ஏட்டி சட்டு போட்டது என்னடி நீ நான் மரியாதை நம்ம பேசிவிட்ட? நீ தானே சொன்ன நம்மளாம் ஒரே வயசு பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளுன்னு. வெளியே போ. சரி வெளியே தான் உட்காந்துருப்பேன். கிளாஸ் முடிஞ்சதும் வந்துருப்பதுக்க. என்ன சோனியா, வீட்டில் வேலை பார்க்குறவங்க ஒன்று ரொம்ப மிரட்டுறாங்க. இல்லை அவங்க பேச்சு அப்படித்தான். நீங்க என்ன போலையா? எவ்வளோ நேரமா நின்று பார்த்துட்டு இருப்பீங்க? ஏன் அந்த கண்ணூர்டி பையன் வாண்டெல்லாம் வந்து பேசிட்டு அடக்கான். தயவு செஞ்சு என் மானத்தை வாங்காதீங்க. எங்க அம்மா அப்பா கூட இப்படி கண்டிச்சதே இல்லை. வெளியே போங்க. எனக்கு இது சரியா படல. கடைசியில் இந்த கண்ணூர்டி பையன் இவட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லுவான். ஐ லவ் யூ. சோனியா, வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு இவ்வளோ இடம் கொடுக்காத, வைக்க வேண்டிய இடத்துல வை. ஓகே சீனியர்.
இந்த தொப்பி நீ கேவலப்படுறதுக்குனே வந்திருக்கா. இன்னைக்கு பாரு, அம்மாட்ட சொல்லி ஒன்று அவன் அந்த வீட்டில் இருக்கணும், இல்லை நான் இந்த வீட்டில் இருக்கணும். அந்த அக்கா குணமே அப்படித்தான், நீ சரியா விடு. அசிங்கமா இருக்கு. இங்க வந்து என்ன வரத்துக்கு வருது பரிசி.